இந்த வீடியோவில் நம்ம எந்த டூலை பற்றி பார்க்க போகிறோம்னா பென்டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பென்டூலை வச்சு நம்ம எப்படி ஒரு இமேஜை கட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் இமேஜ் ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஹெச்டியே நான் கொடுத்துக்கிறேன். வித் அண்ட் ஹைட்டு 300 ரெசல்யூஷன் கொடுத்துக்கிறேன். கலர் வந்து RGB தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டு ஒயிட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். லேண்ட்ஸ்கேப் மோடும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து நான் லேயராக மாற்றிக்கிறேன். இந்த இமேஜை வந்து மூவ் டூலில் வச்சு ட்ராக் பண்ணிட்டு என்னோடய ஃபைல் எடுத்து பிக் பண்ணிக்கிறேன். இப்போது இதை சென்ட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம சூஸ் பண்ணலாம்னா ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. அதை ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா Ctrl+A அதை கொடுங்க. அதை கொடுத்தோடனே ஓவராலாக செலக்ட் ஆகும். இங்கே வந்து நம்ம எந்த இமேஜ் வந்து சென்டர் பண்ணணுமோ அந்த லேயரை கிளிக் பண்ணிங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம கிளிக் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மெனு பாருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வெர்டிக்கலாக சென்டர் பண்ணுறது, இது ஹரிசாண்டலாக சென்டர் பண்ணுறது. இப்போ சென்டர் ஆகிடுச்சு. Ctrl+D கொடுத்துட்டிங்கன்னா செலெக்ஷன் போயிடும். இப்போ நான் Ctrl+T கொடுக்குறேன் ஸ்கேலிங் பண்ணிக்கிறதுக்கு. கார்னரை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டையும் ஆல்ட்டையும் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஸ்கேலிங் பண்ணிங்கன்னா ஈவனாக ஸ்கேலிங் ஆகும். இப்போ என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் நம்ம தலைவரோட ஃபோட்டோவை மட்டும் எடுக்கணும். பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு தலைவருடைய ஃபோட்டோவை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும்னா பென்டூலை யூஸ் பண்ணி எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல பென்டூலை சூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வேறு எந்த டூலும் இல்லை. ஃபஸ்ட்டு பென்டூல் அதை சூஸ் பண்ணிங்க. இதுக்கு ஷார்ட்கட் வந்து P பென்டூலுக்கு. இப்போது இதுக்கு டூல் மெனு பாருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் பாத்துங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஏன்னா ஷேப் கொடுத்துறாதீங்க. பாத்தை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக என்ன பண்ணிங்க Ctrl ப்ளஸ் வந்து ஜூமு. இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூமிங்க்கு நம்ம கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் ஸ்க்ராலை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபார்வர்டாக கொடுத்தீங்கன்னா ஜூம் இன் ஆகும், பேக்வேர்டாக கொடுத்தா ஜூம் அவுட் ஆகும். நம்ம எந்த மவுஸில் பாயிண்ட் எங்கே வைக்கிறோமோ, இப்போ நான் பாயிண்ட்டை வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுருக்கேன்னா அது அப்படியே மவுஸை வந்து நவுத்தி கரெக்டாக அந்த இமேஜ் ஜூமாக ஈவனாக அந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிகிட்டே போகும்போது கரெக்டாக பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஜூம் ஆகிடும். திரும்ப நான் வேண்டான்னா ஜூம் அவுட் அப்படியே ஆல்ட்டை விடாமல் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு. Ctrl+, Ctrl- ஒரு மெத்தடு. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்க்ராலை வந்து ஃபார்வேர்டு பேக்வேர்டு கொடுத்தாலும் உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிட்டு பாயிண்ட்டை ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்தீங்கன்னா பென்டூல் வந்து ஒர்க் ஆகும். கிளிக் பண்ணி இந்த மாதிரி கருவாக இருக்கிறத விடாமல் அப்படியே நகர்த்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த கருவு வந்துடும். திரும்ப இந்த இதை போக வைக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு போய்ட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். ஆல்ட்டை பிடிச்சிக்கிட்டு கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் போகும். இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நான் டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இதுலேயும் லைட்டாக கரு வர மாதிரி தெரியுது அப்படின்னா இதே இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த கரு வந்துடும். நமக்கு அதுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. திரும்ப இதில் போய்ட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கரு போயிடும். இப்போ நான் ஈஸியாக நம்ம பென்டூல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா Ctrl+Z கொடுத்துங்க. பாக்ஸுக்குள்ளே போய்ட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போது இதுக்கும்
குவிக் செலெக்ஷன் டூல் இதுக்கு முன்னாடி பார்த்த டூல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலெல்லாம் நம்ம எடுக்கும்போது அந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். பென்டூலில் இருக்கும்போது ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். அதனால தான் பென்டூலில் மோஸ்ட்லி கிராப் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த இமேஜோடைய ஷார்ப்னஸ்ங்கிறது கார்னரில் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் வந்து ஃபெதர் வந்து 1 or 2 கொடுத்துங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இது அப்படியே நம்ம ஷார்ட்கட் வந்து V கொடுத்தீங்கன்னா மூவ் டூல் போய்டும், கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, ஷிஃப்ட் கண்ட்ரோல் I, அதை கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட் செலெக்ஷன் ஆகிடும். இன்வெர்ட் செலெக்ஷன் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெலிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துடலாம். கொடுத்தோடனே பேக்ரவுண்டு தானாகவே டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். இப்போ நம்ம தலைவர் ஃபோட்டோவை தனியாக எடுத்து நமக்கு தேவைப்படுற இடத்துல